ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆச்சிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம சமைக்க போற டிஷ் ஒரு செட்டிநாடு டிஷ் தான். இதோட பேரு மசாலா சீயம். இது கல்யாண வீடு எல்லாத்துலேயுமே இலையில கண்டிப்பா இருக்கும். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: 1.5 மணி நேரம் ஊற வைத்த பச்சரிசி 1 கப், உளுந்து 1 கப். சீயத்துக்கு அளவு எடுக்கும் போது எப்போவுமே பச்சரிசியும் உளுந்தும் சமமான அளவில் எடுத்தாதான் நல்லா இருக்கும். துருவிய தேங்காய் 1 கப், பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 1 கப். ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சிருக்க அரிசி உளுந்தையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. பக்குவம் வலுவலுன்னு இருக்கான்னு பாருங்க. அதில் அரிசி குருணையெல்லாம் இருந்தால் வெடிச்சிரும். அதனால நல்லா பக்குவத்தை பார்த்துக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு சின்ன வாணலியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதை எடுத்து அந்த மாவில் கொட்டிக்கோங்க. அதோட தேங்காய் துருவலையும் கொட்டிக்குங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீய மாவு ரெடி ஆயிடுச்சு. வாணலியில் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி வச்சுக்குங்க. எண்ணெய் நல்லா சுடட்டும். எண்ணெய் சுட்ட உடனே அந்த மாவை கையால் எடுத்து கிள்ளி கிள்ளி போடுங்க. சீய ரெடி ஆயிரும். சுவையான சூப்பரான சீயம் இப்போ ரெடி ஆயிருச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்க சரியான காம்பினேஷன். இது மார்னிங் டிஃபன்லையும் இலையில வச்சுருப்பாங்க. எடப்பலகாரத்துக்கும் இது சூப்பரான டிஷ்ஷு. சுவையாக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆச்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.